2.1 ஆம்பிளிஃபயர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டாடா ஏசிக்கு. அதனால் ஹெவி கன்வெர்ட்டர் போட்டு 12 to 30 அண்டு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஹோன் கன்வெர்ட்டர் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதாவது வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் வால்யூமு, இது சப்பு வால்யூமு, அதாவது ட்ரிபிள் பேஸ் நண்பர்களே. இப்போ இன்டீரியரில் பார்த்திங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் போர்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சப்புக்கு மட்டும் 100 வாட்ஸு, ஒரு சேனலுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 வாட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி கூலிங் ஃபேன் வந்து 12 வோல்ட்டில் பயன்படுத்தியிருக்கோம். கன்வெர்ட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஹோன் கன்வெர்ட்டர் 12 to 30 பெரிய கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 ஆம்பியர் கிடைக்கும் இதில். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஏசி கார்டு, அதாவது பேட்ரி கனெக்ஷன் வந்து பிளாக்கு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது சுவிட்சோட வயரு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு போகிற ப்ளஸ் வயரு. நீங்கள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணால் அந்த வயரு அந்த வயரை நீங்கள் ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபயரே ஆன் ஆகும். அதுக்கு மோஸ்ட்லி ஒரு 1 ஆம்பியரில் போகுது. இது ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இது வந்துமே தனித்தனியாக நம்ம டேப் பிடிச்சிருப்போம். இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது சப்பு, அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இது ஜாக் இங்கே தனியாக கொடுத்துருக்கோம். இது எஃப்எம் ஆண்டனா. அவ்வளோதான் நண்பர்களே இந்த ஆம்பு. அது மாதிரி 2.1 போர்டு ஃப்ரீ போர்டுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோன் போர்டு தாங்க எல்லாமே. இந்த போர்டு இது கன்வெர்ட்டர் போர்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2.1 ஃப்ரீ போர்டு எல்லாமே நம்மளுடைய ஹோன் போர்டு தான். IC ஃப்ரீ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல் XXL15 சொல்லிகிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ட்ரோலுக்கு வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லீவ் போட்டு தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஷீல்டு வயரில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கிரவுண்டும் வந்து கேபினெட் கிரவுண்டு இல்லாமல் நம்ம கிரவுண்டு ஃபாலோ பண்ணியிருக்கோம். பாருங்கள், வயரிங் நல்லா கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கோம். வயரிங் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுதான் நம்மளுடைய என்னுடைய கைப்பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்கவுங்க கைப்பக்குவத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வயரிங்லாம் நான் எங்கேயுமே பேஸ்ட்டு போட்டு ஓட்ட மாட்டேன், சும்மா அப்படியே கடமைக்குன்னு போட்டு வச்சுருப்பேன். இது வந்து இந்த போல்டுக்கு வண்டி செட்டுன்றதெல்லாம் விட்டு அது ஓரமாக போய் நின்றுச்சு. கேபினெட்டில் ஒட்ட மாட்டோம் மோஸ்ட்லி, அப்படியே வயர் அப்படியே தான் இருக்கும். இங்கேயுமே பாருங்கள், இந்த இடமும் வயர் இதை தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள், இதை எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே USB போர்டுக்கு பேஸ்ட், அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு சில பேர் பென்ட்ரைவ் எடுத்து உள்ளே விட்டாங்கன்னா பிடிங்கிட்டு வந்துடும் போர்டு. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ஊற்றி கொடுத்துருவோம் வண்டி செட்டுக்கெலாம், போர்டு பிடிங்கிட்டு வர்றது அளவுக்கு. மற்ற ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் மெட்டல் இது வச்சு அடைச்சிருவோம். அவ்வளோதான் நண்பர்களே ஆம்பிளிஃபயரு. என்னோடய ஆடியோ டெஸ்ட்டு இந்த வீடியோஸ் கீழே ஃபுல் லிங்க்கு கொடுக்குறேன். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி நேரில் கேட்குறதுக்கு தான் உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு ஆம்பிளிஃபயரோட ஒரு ஆடியோவை வந்து முழுமையாக உணர முடியும். பட் இது வந்து ஒரு சாம்பிள் தான், நீங்கள் வச்சுக்கலாம். பட் நீங்கள் ஃபோனில் கேட்குறதுக்கே ஓரளவு நல்லா தான் இருக்கும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ ஃபாஸ்ட்டாக பேசியிருப்பேன், யார் தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை போய்ட்டு உடனே வண்டியில் மாட்டணும், அதனால தான் நண்பர்களே. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.